ஹைஜாக்கிங் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதேன்றா ஜூஸ் ஜாக்கிங். பெலாப்பழ ஜூஸ் இருக்குல்ல, அதான் அப்படி பழைய செருப்பு பிஞ்சு போச்சுப்பா. சொல்றீங்க இல்ல பிஞ்ச செருப்பு அடி வாங்குறீங்க? வேணாம் சிரமம் வேணாம். அது ஒரு சிம்பிள் ஹேக்கிங் டெக்னிக். வந்தெல்லாம் வலிக்கு. சரி எப்படி பண்றீங்க? பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ல எல்லாம் இந்த போன் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குல்ல, அவசர சார்ஜிங்க்கு வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த யூஎஸ்பி ஒன்லி சார்ஜிங் பாத்திருக்கீங்களா? ஆமா இருக்கு. அந்த சார்ஜிங் பண்ணும்போது மால்வார விட்டு திருடி போடுறது. ஆடா பாவிகளா. சில நேரத்துல நாங்களே கேபிள சொருவி வச்சிருக்கோம். சோம்பேறியாக்கி திருடுறது. பிஞ்ச சரிப்படா வேணாம். கவர்மெண்ட் இத பத்தி எதுவும் சொல்றது இல்லையா? எல்லாம் நிறையவே சொல்றானுங்கப்பா. ஆனா இவனுங்க கேக்குறது இல்ல. சரி இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? திருடங்கிட்டே கேக்குறீங்களே. ஏன்டா அரசியல்வாதி கிட்ட போய் மனு கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரிதான் நொட்டிட் சொல்லு. சார்ஜர் இருக்குல்லோ, அதை யூஸ் பண்ண பிரச்சனை வராது. பவர் பேங்க் ஃபுல் சேஃப்டி. ஒரு பிரஸ் ஜூஸ் சொல்லிட்டா டப்பி சாத்திட்டு கிளம்பு. சரி உன்ற வேலைதான் என்ன? உலக அளவுல போர், பஞ்சம், அப்புறம் வானிலை என்னது கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக போர் கடி தூக்குவான். அப்பப்பா அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நாட்டாம மாதிரி சமமான நீதி வழங்கும் நாட்டாமை. சரிடா இதெல்லாம் பண்றதுக்கு காசு வேணுமே, எப்படி போராட்டம்? அது உலக நாடுகள் டொனேஷன் தருவாங்க. அதுலயும் இங்க டாப் 5 சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, அவங்க தான் அதிகமா டொனேஷன் தராங்க. அதுலயும் 34% சைனாவும் அமெரிக்காவும். ஆமா வளர்ந்த நாடுங்க தராங்க. அப்ப அவனுக்கு எது பண்ணாலும் பொத்திட்டு இருப்ப இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஏண்டா கோவிட் வந்து அத்தனை பேர் செத்துட்டு இருந்தானுங்க, நீ சைனாவை விட்டு பாராட்டிட்டு இருந்த. டிரான்ஸ்பரன்சி. இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை வந்தாலும் நீ பக்கத்து நாட்டுக்காரன் காவடி தூக்குற. அமெரிக்காக்காரன் அவனை சப்போர்ட் பண்றேன், நான் அவனை சப்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான். ஆப்பிரிக்கால நடந்த இனப்படுகொலை, நம்ம ஸ்ரீலங்கா இஷ்யூ, இது எல்லாத்துக்குமே வாயவே தரக்கலையே. இப்பதான் நாட்டாம பாஸ்போர்ட் துப்பிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா கிளைமேட் சேஞ்ச் சம்மிட் நடத்துறேன். ஆனா இயற்கையை பாதுகாக்கணும் இல்ல. வரவன் எல்லாம் பிரைவேட் ஜெட்ல வர்றானே, இதுல இயற்கை கிளிக்கிறானாமா. டேய் நான் ஐநாடா, நீ ஒரு மைனா குஞ்சு. பேப்பர் வெயிட் மிக்சர் சாப்பிடு. ஏண்டா நீ ஒரு மேப் கம்பெனி தான்? அப்படியா ஆமான்னு சொல்லணும்டா. இவன் ஒருத்தன். ஆமா நானும் மேப் கம்பெனி தான். நான் காசு தரேன். எதுக்குங்க? அவனை போட்டு தள்ளுறதுக்கு. நேரா போய் லைட் இவன் வேணாம், நீ லெஃப்ட் எடுத்துக்க. சரி வேணாம் யூ டர்ன். எத்தனை வருஷமா அவன் ஒருத்தனை கட்டி ஆடுறான் தெரியுமில்ல உனக்கு? மேப் என்ன அவங்க ஒப்ப விட்டு சொத்தாட. நான் காசு தரேன். பெரிய ஆளா இருக்கீங்களே, சரி நான் என்ன பண்ணணும்? அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடைய போடுறோம், அவனை நாஸ்தி பண்ணணும். நான் காசு தரேன். இவர் யாருங்க? கண்டுக்காத என்றா இன்னைக்கு விஷமிகள் மாநாடாக்கு எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. கடை இங்க தானே போடுற. போடு நான் காசு தரேன். அவன் கேட்டான் சக்கரை அட்டை சாத்தி கிளம்புறான். குழந்தைங்க வளர்றதே டீனேஜ் பருவத்துல தான். இன்னும் பல்லு போனதுக்கு அப்புறமா வளருவானுங்க. மார்க்கெட்டிங்காக்கு ஆமா நலம் தரும் நாட்டு சக்கரையை போட்டுருக்கிறான். ஓ அடடே அட புரோட்டீன் விட்டு நம்பி வச்சிருக்கிறேன். அப்பனா இன்கிரீடியன்ஸ் பாத்திரலாம் இல்லோ, அதெல்லாம் எதுக்குங்க? புரோட்டீன் விட்டு தீட்டி இருக்கேன்னா இங்க பார்த்தா அதான் கம்மியா இருக்கு. அது வந்து சர்க்கரையை விட்டு அடிச்சிருக்கேன். நீ என்ன பார்லி கஞ்சி இருக்கு? ஆமா 42% அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை, கடைசியில தான் இத்தனோண்டு உப்பு மாதிரி கம்மியா போட்ட போதேவையே இல்லாம பாமாயில் எதுக்குடா சேர்த்தன? அப்பதானே சின்ன வயசுலயே சுகர் வரும்.